எங்க அப்பா காலமாயிட்டதுக்கு அப்புறம், எங்க ஃபேமிலி ரொம்ப சிரமமான ஃபேமிலி. ஓ! ஏன்னா, எங்க அப்பாவுடைய அவர் இன்கம் மட்டும் தான். ஆமா. அவருடைய இன்கம் மட்டும்தான். அண்ணனுங்க 2 பேரும் இன்னும் வேலைக்கு போகல. ஆ. ஆனா, ரொம்ப சிரமமான நேரம். அப்பாவுடைய உடம்ப அடக்கம் பண்றதே கஷ்டம். ஓ! 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 இவர் வந்து வெளியூர்ல இருக்காரு. எம்ஜிஆர். ஆமா. அப்புறம் அவருக்கு தகவல் சொல்லி, சத்யா ஸ்டுடியோல மேனேஜரா இருந்தார் பத்மநாபன். பத்மநாபன். அண்ணன் வந்து பணத்த குடுத்து, அதுக்கப்புறம் தான் உடம்ப அடக்கம் பண்ண முடிஞ்சுச்சு. அடக்கம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம டிகே சண்முக அண்ணாச்சி, ஆமா, டிகேஎஸ் ஆமா, பிரதர்ஸ். ஆமா. அவர் சண்முக அண்ணாச்சி வந்து தலைவர்கிட்ட சொல்லி, "இந்த மாரி ரொம்ப ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்." அப்படின்னு அவரு சண்முக அண்ணாச்சி சொல்லி, உடனே அடுத்த நாளே வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு, எங்க பெரிய அண்ணன. ஓ! அவரு மகாலிங்கம். அவர வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. வர சொல்லி, அப்பவே அப்பாயின்மென்ட் கூடவே இருந்துக்கோ அப்டின்ட்டாரு. அ. 2வது அண்ணன இங்க தலைமை கழகம். அப்ப தலைமை கழகம் கிடையாது. ஆ. கட்சியே ஆரம்பிக்கல. கரெக்ட். சத்யா கல்யாண மண்டபம் தான். ஆமா. இந்த கல்யாண மண்டபத்துல இன்சார்ஜரா போட்டாரு. பெரிய அண்ணனுக்கும் வேலைய குடுத்துட்டாரு. இந்த அண்ணனுக்கும் வேலைய குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு நிரந்தரமான நிரந்தர ஒரு வருமானம். வருமானம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அ வீட்ல நடக்கிற ஒவ்வொரு ஃபங்ஷனும் அவர்கிட்ட கேட்டு தான் நடத்துவோம். ஓ! அப்ப மொத பெரிய அக்காவுக்கு கல்யாணம் பண்ணோம். கிண்டியில சிடிஐ இன்ஸ்டிடியூட்ன்னு அங்க மாப்பிள அங்க வேலை பார்த்ததுனால, அங்கேயே அங்கேயே வந்துட்டாரு. ஓ! 74ல அங்கேயே வந்து கல்யாணத்த கிராண்டா நடத்துனாரு. அருமை. ம். அது மாரி வீட்ல அத்தன கல்யாணமும் அவர்தான். நாங்க 3 ஜென்ஸு, 3 லேடீஸு. எனக்கு 3 அக்கா, 2 அண்ணன். அத்தன பேருடைய கல்யாணமும் அவர்தான் நடத்துனாரு. கிரேட், கிரேட். ஜாம் ஜாம்ன்னு நடத்துனாரு. அதெல்லாம் நெனச்சு பார்க்கும்போது, நமக்கு பிரமிப்பா இருக்கு. உண்மதான். அதிலிருந்தே அப்படியே அவரோட நாங்களும் பழக ஆரம்பிச்சுட்டோம். என்ன ஃபுல்லா படிக்க வச்சாரு. இவன படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிடணும். உங்கள. ஆமா. அது நமக்கு சுழி அது சரியில்ல. இப்படி உங்களுக்கு வந்து சினிமான்னு எழுதியிருக்கு. ஆமா. அது